இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அது எங்களால் அல்ல, அது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகா கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டீங்க. எங்களையும் எங்கள் உடைமைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்க. எங்க உறவுகளை நீங்க அற்புதமாய் பாதுகாத்துக் கொண்டீங்க. எங்கள் பிள்ளைகளை நீங்க கண்மணி போல நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்களே ஐயா. எங்களை உடைமைகளை சுற்றி தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டீங்களே, நன்றி செலுத்துற. ஒருவேளை எங்க மாமிச கண்களால் நாங்க பார்க்கல, ஆவிக்குரிய கண்களிலே நாங்க அதை உணர தேவனுக்கு கிருபை பாராட்டினீங்க, நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் கால்கள் வழுகாதபடி, இந்த பாதங்கள் நழுவாதபடி தேவன் பாதுகாத்துக் கொண்டீங்க. சுத்தி இருந்த விக்னங்களுக்கும் வியாதிகளுக்கும் தேவன் எங்களுக்கு நீங்க அற்புதமாய் பாதுகாத்து கொண்ட வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்காப்பா, எங்களோட தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா. தேவன் எங்களிடத்திலே செயல்படும்படியான ஒரு வாஞ்ச எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். எங்கள் இருதயங்களை நீங்க புதுப்பிக்க கேட்கலாம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்காப்பா. ஒரு மனுஷனத்தோடு நாங்க வரல, மனுஷத்தை எங்களை விட்டுடுறோம்ப்பா. தேவ ஆவியானவர் எங்களோடு செயல்படும்படியாய், ஒரு உண்மையாய் ஒரு துதி இங்கே ஏறக்கும்படியாய், உண்மையாய் உயர்த்தும்படியாய், உம்முடையாய் உடைய வார்த்தைகளுக்கு வாஞ்ச இருக்கும்படியா எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்க வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உம்மோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையில அனுதினமும் நாங்க வளர எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்க வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். தேவனிடத்தை கேட்கலாமாப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் மத்தியில் இருக்குமே, தேவன் எங்களுக்கு மன்னிங்க. யாரும் பரிசுத்தமானவர்கள் இல்லை. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நம்ம கொஞ்சம் ஒரு எல்லளவேன்னு தகுதியானவர்கள் இல்லை. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளா இருக்கிறது இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கேட்கலாம், அப்பா எங்களுக்கு நீங்க மன்னிங்கப்பா. தகுதி இல்லாத தன்மைகளை தேவன் எங்களை மாற்றி போடுங்க. எங்கள் இருதயங்களிலே, உள்ளான மனிதனிலே, எங்கள் சிந்தனைகளிலே, ஆள் மனதிலே தேவ கிருபைகளை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த அசுத்தங்களை தேவன் நீக்கி போடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்களுடைய கீறலான ஒழுக்கல்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. தேவன் அவைகளை நீங்க தொடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியா நாங்க வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் வந்த இயக்கங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆவியானுடைய பிரசன்னம் வருவதாக. ஓ தேவா, ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் சபையை முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவனங்களோடு இடைபடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஓ பிரசன்னத்தின் மகிமையினாலே நாங்களுடைய ஆராதனை நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆவியானவர் ஒவ்வொருவற்றையும் கொழுங்கும் கரமாய் நடத்த கிருபை வேண்டிக் கொள்கிறோம். கூட நின்று வழி நடத்துங்க, எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனோடு இசைந்து இணைந்து வாழுகிற வாழ்க்கையை குறித்துதான பாடத்தை வந்த தியானத்தை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதில் பெருக தேவன் உனக்கு உதவி செய்வராக. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் இருந்தவரில்ல ஒரு மனதோடு உயர்த்தும் பொழுது அவர் நம்ம வந்து ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் தெரிஞ்ச பாடல், கரங்களை தட்டி உண்மையான வார்த்தைகளை உணர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் மீதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் மீதம் வழி நடத்தும். அல்லேலூயா. தேவனுக்கு எல்லாருடைய கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்தலாமே. அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை உழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரை உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். நம்முடைய கால்கள் அடி நழுவாமல் தேவன் பாதுகாத்துக் கொண்டாரா. நேர கடன்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தலாமே. எத்தனையோ சூழ்நிலைகள்
நழுவ வேண்டிய நிலைகள், எத்தனை தடுமாறின நிலைகள்ல தேவன் நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். கொஞ்சமா இருந்தாலும் அப்பவும் தண்ணீரையும் குறையாதபடி தேவன் அற்புதமாய் வழிநடத்தினார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு தேவன் அற்புதமாய் போஷித்து நம்மளை நடத்தினார். ஆமென். கொஞ்சம் தான் இருந்தது, ஆனா அவையில் எல்லாவற்றையும் நம்மளை வெட்கப்படுத்தாத தேவன் அற்புதமாய் வழிநடத்த நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் நம்மோடு இருப்பதனால, அவரோடு இருக்கும் பொழுது எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருக்கிறதுனால. ஆமென். ஒருவேளை நம்மளால நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு இஞ்சி நம்மளால நகட்ட முடியாது, ஆனா தேவன் நம்மளோடு இருக்கும்போது சகலவற்றையும் செய்ய நம்முடைய கால்களை கைகளை தேவன் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு அவர் பாடி நம்ம மையப்படுத்தலாமே. நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கொண்ட தேவஜனம் வானம் பார்த்து, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் இதனால் விசேஷித்தவன்,
நாம் அவரோடு இருப்பதனால் நாம் அவருக்குள் இருப்பதனால் அவர் நம்மோடு இருப்பதனால சகலவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற நல்ல கர்த்தர் நம்மளோட இருக்கிற. கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிட்டு அவருக்கு நம்ம மகிமை செலுத்த போறோம். எல்லாரோட எரிஞ்சிட்டு அப்பா அந்த நன்றி உள்ள தேவத்தோடு தேவன் வாழ்க்கையில எத்தனையோ கசப்புகள் நேரிட்டாலும் அந்த கசப்புகளை எல்லாம் தேவன் நீங்க மதுரமாய் நீங்க மாற்றி கொடுத்தீங்க. தீமையான அனைத்தையும் தேவன் நன்மையாய் மாற்றி கொடுத்தீங்க. கசப்பான அனுபவங்களை தேவன் மதுரமாய் மாற்றி கொடுத்தீங்க. ஐயா எல்லா வழிகளையும் சந்தோஷமாய் மாற்றினீங்க. எங்கள் கண்ணீரை தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றினீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் நாங்கள் அவளை வைத்து நன்றி செலுத்துறோம். அப்பா நீ செய்த எல்லா மகத்துவமான கிரிகைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நாங்கள் உங்களோட இருக்கும் பொழுது உம்முழுவாய் நாங்கள் கற்ற அனுபவங்கள் நீங்கள் கொண்ட பலன் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா கொஞ்ச நேரம் அவரை துதிக்கலாம்னு அநேக நேரங்களில் சிலர் ஒரு கஷ்டங்களுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவன் அவர் எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றக்கூடியவர். உடனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சமயம் கசந்த சூழ்நிலைக்குள்ளே போகலாம். ஒரு எந்த சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் ஆனந்தமாய் தேவன் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த கலசப்புகளை எல்லாம் இந்த கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைக்க போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் சட்டைகளில் நிழலை வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டாவதாக, அவராலே மிகுந்த நன்மை உண்டாவதாக, அவராலே நன்மையான காரியங்கள் உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. தேவன் அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம். தேவன் அந்த இருதயம் எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்கள் வேண்டிக்கிறோம். எப்பொழுதும் போய் சார்ந்து இருக்கிற இதயம் எப்ப தேவனோட நம்மளோட கிரியை செய்ய முடியும்? நாம் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவர் அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, அவர் நம்மளே பலன் கொள்ளும்படியாய், அவர் நமக்குள்ளாக செயல்படும்படியாய் விட்டு கொடுக்கும் பொழுது, அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலத்தையும் மாற்றி நலமாய் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி நன்மையாய் நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. அவருடைய திருநாமத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுகிறதில்லை. பாடலாமே.
அவரை அண்டினவர்கள் ஒரு நாள் அவர் கையிடுகிற தேவன் அல்லவே அல்ல. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்னியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு 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 நன்மையும் குறைவுபடாதபடி தேவன் சகலத்தையும் நடத்த உள்ளவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவர் உயர்த்தலாமே. என் தேவனே உயர்த்துகிறோம் ஐயா, எங்கள் தகப்பனே நன்மையை செலுத்துகிறோம், எங்கள் நம்பிக்கையே உயர்த்துகிறோம் ஐயா, எங்க நங்குறோமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, எங்கள் அரணே, நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம் 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 ஐயா. எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற செய்ய போற எல்லா கிரியைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இடைப்படுதலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நானும் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, தேவன் அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிகுந்த கனி கொடுக்கணும்னா அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். என்ன கேட்கலாமாப்பா? அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உமக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியான எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுக்குள்ளாக ஊண்ட கட்டப்படும்படியாய் உங்களுடைய வசனங்களுக்குள்ளாக, உங்களுடைய சத்திய வசனத்துக்குள்ளாக தேவன் இடைப்படும் போது அதை விட்டு கொடுக்கிற மனதை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உமோடு இணைந்து இசைந்து வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. உங்களுடைய இருதயம், நோக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் உமோடு இருப்பதாக இருக்கட்டும், உம்மை சார்ந்து இருப்பதாக இருக்கட்டுமே. உள்ளத்தின் வாஞ்சையா
ஏக்கங்கள், எங்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு நன்மையான காரியங்களை நடப்பிக்கிற தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. தேவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இடைபடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஏரியாலையும் தேவனுடைய பிரசன்னம் உண்டாவதாக. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் முன் சென்று வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பேச்சிலும் சிந்தனையிலும் பார்வையிலும் தேவனுடைய பிரசன்னம் விளங்கும்படியாய், தேவனுடைய பாதுகாப்பு விளங்கும்படியா, தேவனுடைய சிந்தைகளுக்குள்ள விளங்கும்படியா தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு யாரா வந்திருப்பாங்கன்னா தேவ ஆவியானவர் அவர்களை நீங்கள் இடைக்கட்டும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையாய் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நோக்கங்க, அவங்களுடைய அபாரங்க எங்களுக்கு தெரியாது. என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதம் அவர்களை நிரப்பும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க, மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவர முடியும். நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்தீங்களே அப்பா. அம்மா கோடாவடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களுங்கத்தாவே ஆண்டவரை தப்பி பிழைப்போமா என்று அப்பா நினைத்த நேரங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் வியாகுலப்பட்ட நேரங்கள் உண்டு ஆண்டவரே. ஆகிலும் அது கிருபை ஆண்டவரை எங்களை தாங்கி ஆண்டவரை வழி நடத்தி ஆண்டவரே ஆண்டவரை மறுபடியும் அது சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்தீங்களே அப்பா. நன்றி ஆண்டவரை, நன்றி அப்பா. ஆண்டவர் எங்கள் போக்கிலும் வரத்திலுங்கத்தாவே ஆண்டவரை எங்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதராக இருந்து எங்கள் நடுவே நீர் மகிமையா இருந்த ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டிரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தொடர்ந்து உமது கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகான மகிமையாக செலுத்துகிறோம். இப்போ ரேசு மூலம் கஞ்சி கேட்குறோம் நல்ல தோப்பனே, ஆமென். இந்திய தேசத்தை உமது சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கத்தாவே. ஆண்டவர் தேசத்தை அப்பா உமது கிருபையினால் ஆண்டவர் உமது இரக்கத்தினால் நம்ம ஒடிசூடும்படி ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற தலைவர்களை அப்பா உமது கரத்தில் ஒப்புக்கொடுங்கத்தாவே. ஆண்டவர் யோசேப்பை போல அப்பா, தானியேலை போல அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பான் கத்தரை அறிந்து அப்பா கத்தரை பயப்படுகிற ஊழிய அப்பான் கத்தாவே தலைவர்கள் வரத்தக்கதாக தேசத்தை ஞானமாக ஆளக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை தேசத்தில் கட்டளையிடும்படி ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவர் மனிதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களில் அப்பா ஆண்டவரே அப்பா சிந்தனைகளோடு செயல்பட்டார் ஆண்டவரே. ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை அப்பா நீர்கால் போல அப்பா மாற்றுகிற தேவாதி தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவர் எங்கள் தேசத்தில் அப்பா உமது கரம் ஆண்டவரை இறங்கும்படி ஜெபிக்கன் கத்தாவே. எல்கைகளில் பாதுகாவல் உண்டாகும்படி ஜெபிக்கன் கத்தாவே. நல்ல ஆட்சி உண்டாகும்படி ஜெபிக்கன் கத்தாவே. ஆண்டவர் தீங்கு துணை போகாத அப்பா நல்ல அரசியல் சூழ்நிலை அப்பா எங்கள் தேசத்தில் உருவாகும்படி ஜெபிக்கன் கத்தாவே. ஆண்டவர் சுவிசேஷத்தை எந்த விதத்திலும் தடை இல்லாதபடி அப்பா ஆண்டவர் அப்பா அப்பா திறந்த வாசலை நீங்கள் கட்டளையிடும்படி ஜெபிக்கன் கத்தாவே. இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் அப்பா எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே விலகி போகும்படி ஜெபிக்கன் கத்தாவே. விசேஷமாக நடக்கிற அப்பா நடந்து முடிந்த எலெக்ஷன் அப்பா நடக்கிற எலெக்ஷன் எல்லாம் அப்பா உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கன் கத்தாவே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுதாக அப்பா ஆண்டவர் உமது சித்தம் எங்கள் தேசத்தில் அப்பா ஆண்டவர் நிறைவேறும்படி ஆண்டவர் உமது சமூகத்தில் ஜெபிக்கன் கத்தாவே. விசேஷமாக எங்கள் தேசத்தில் அப்பா ஆண்டவர் சிறு பிள்ளைகள் ஆண்டவர் பாதுகாவல் இருப்பதாக அப்பா அநேக பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள் அப்பா. ஆண்டவர் பாலிய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் இருப்பதாக அப்பா ஆண்டவர் கொலைகள் கொள்ளைகள் அப்பா ஆண்டவர் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவர் விலகும்படி ஜெபிக்கன் கத்தாவே. ஆண்டவர் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் அப்பா ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் ஆண்டவர் தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கும்படி ஜெபிக்கன் கத்தாவே. ஆண்டவர் இன்னும் கத்தாவே ஆண்டவர் எங்கள் தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் அப்பா அநேக இடங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமன் கத்தா அந்த இடங்களின் கத்தாவே ஆண்டவர் சுவிசேஷம் கடந்து செல்ல ஆண்டவர் ஊழியக்கார பிள்ளைகளை நீர் அக்கினி ஜோலை எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கன் கத்தாவே. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா சபைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவர் உமது பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நீர் செய்யும்படி ஜெபிக்கன் கத்தாவே. இது நிமித்தம் கத்தாவே ஆண்டவரே விக்கிரத்து பின்னாடி செல்லுகிற ஜனங்களப்பா ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ள ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பெரிய மாறுதலை நீங்கள் கட்டளையிடும்படி ஜெபிக்கன் கத்தாவே. நீர் அப்படி செய்ய போகப்படியா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் வாழுகிற இந்த தேசத்துக்கு வருகன் கத்தாவே. ஆண்டவர் கடந்த நாட்கள் கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் கண்மணிகள் பாதுகாத்து கொண்டபடியாய் ஆண்டவர் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனையோன்னு கத்தாவே ஆண்டவர் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விக்கினங்கள் வர இருந்து ஆண்டவரே ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடியாப்பா நீர் பாதுகாத்து கொண்டபடியா ஸ்தோத்திரப்பா. 7 எமிரேட்ஸும் கத்தர் சமுத்திரத்தில் ஒப்புடுறன் கத்தாவே. தேவண்ட கரம் ஆண்டவரே தேவண்ட கிருபை ஆண்டவரே தாங்க
தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆளுகிற தலைவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளத்தக்கதா கிருபை செய்யுங்கப்பா. எந்த தீங்கும் ஆண்டவரே அணுகாதபடி அப்பா ஆண்டவரே இப்போது இருக்கிற சமாதானம் கர்த்தாவே ஆண்டவரே இது நீடித்திருக்க கிருபை செய்கிறாங்கப்பா. இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் அப்பா நிர்மூலமாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் நடக்கிற ஊழியங்களப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவர் இந்த தேசத்தில் அப்பா வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் வேலைகளை கட்டளெடுங்கப்பா. ஆண்டவர் பலவித பிரச்சனைகள் மத்தியில் கடந்து செல்கிற பிள்ளைகளுடைய அப்பா ஆண்டவர் சூழ்நிலைகள் அப்பா மாறி போகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக அந்த மிடில் ஈஸ்ட் தேசத்துங்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாடுகளின் கர்த்தாவே ஆண்டவர் சமாதானத்தை கூறுகிறாங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் வில்லை முறைக்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவர் ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்கள் கர்த்தாவே ஆண்டவர் சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நாட்கள் கர்த்தாவே ஆண்டவர் சமாதான உடன்படிக்கைப்பா ஒவ்வொரு நாடுகளுக்கிடையப்பா உருவாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் ஆண்டவர் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அப்படி மாற்ற போகப்படியா உமக்கு கோடாவடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் நீர் உம்முடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்த போகப்படியா உமக்கு கோடாவடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் சபைக்கா உமக்கு கோடாவடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அப்பா அந்த தேசத்தில் கர்த்தாவே நீர் இம்மட்டுமா எங்கள் சபையை நீர் பாதுகாத்து ஆண்டவர் வழிநடத்தி வருகிற பெரிதான கிருபைக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் சபையிலிருந்து நடக்கிற எல்லா ஊழியங்களும் கர்த்தாவே கர்த்தருடைய நாம ஆண்டவர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையா கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆராதனை கர்த்தாவே ஆண்டவர் ஜனங்கள் கர்த்தாவே ஆண்டவர் தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபைகளை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே புது புது ஆத்துமாக்கள் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஆத்துமாக்கள் வந்தது போல ஆண்டவரே ஒருவரும் திரும்பி செல்லக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவர் அவர்கள் எப்படியாவது தொட்டப்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆலயத்தின் வாசலில் கால் வைக்கும் போதே ஆண்டவரே பாவ உணர்வு கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபைகள் அப்பா அவர்களுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆராதனையும் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா ஆண்டவர் கிருபையை கொடுத்த 3 போதர்களையும் ஒரு கரத்தில் ஒப்புடுறோம் கர்த்தாவே. நல்ல சரீர சுகபலம் ஆரோக்கியங்களை கொடுத்து அப்பா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனங்களை அப்பா ஆண்டவரே சீர்தூக்கி அப்பா செயல்படுத்த ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை சுற்றி நீர் அக்கினி மாதிரி இருந்து அப்பா பிள்ளைகள் நடுவே நீர் மகிமை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் அவர் குடும்பங்களை நீர் ஏதப்பா பேர் பேராக சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் மூப்பர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்கள் செய்கிற ஊழியங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் பிரயாணங்களில் எல்லாம் ஒரு கிருபை கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் குடும்பங்கள் பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நீர் பேர் பேராக சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் விசேஷமாக கர்த்தாவே ஆண்டவர் சபை விசுவாசிகளை ஒரு கரத்தில் ஒப்புடுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநேகர் பலவித பாடுகள் உபத்திரங்கள் அப்பா கண்ணீர்கள் மத்தியில் கடந்து செல்வது நீங்கள் அறிகிறீங்கப்பா. நாங்கள் முகத்தை பார்க்குறோம், நீங்கள் அப்பா ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் நல்ல தகப்பனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அப்பா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. ஒவ்வொரு நீர் அப்பா சீர்படுத்தி அப்பா ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் சபையில் உள்ள சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பரிசுத்தமாய் நடக்கக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை முதல் இரத்த கொட்டைகள் மறைத்துக் கொள்கிறாங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் சபையில் உள்ளப்பா எல்லா ஊழியங்களிலும் நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமா அவுட்ரீச் ஊழியங்களப்பா ஆண்டவரே ஜெப ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் சபையில் கர்த்தாவே வியாதியோடு அப்பா கர்த்தாவே ஆண்டவர் விக்கினங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் சம்பளம் கிடைக்காத பிள்ளைகளுக்கு சம்பளம் கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் அப்பா அநேக நாட்களாக கர்த்தாவே மருந்து மாத்திரை எடுத்துன்னு கர்த்தாவே ஆண்டவர் சுகமாகாத பிள்ளைகள் அப்பா இருக்கு நசனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே அற்புத சுகங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்ப ஏற்பட்ட பலவீனங்களா இருந்தார் ஆண்டவரே ஆண்டவர் நீர் சுகப்படுத்த நீர் போதுமானவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபையை முழுவதும் ஒரு சமூகத்தில் ஒப்புடுறோம் கர்த்தாவே. ஆண்டவர் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஒரு பாதப்படியில் ஒப்புடுறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நாளின் கர்த்தாவே ஒருவேளை அப்பா ஆண்டவர் சாட்சிகள் விண்ணப்பங்கள் சொல்லாமல் இருந்தால் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களை அப்பா ஆண்டவரே அவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை முடிந்து போகும்போது ஆண்டவரே சமாதானத்தோடு செல்லத்தக்கதாக தேவனுடைய கிருபை ஆண்டவரே ஆண்டவரே உமது பிரசன்னம் பிள்ளைகளை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருந்தாலும் கர்த்தாவே கண்ணீரை துடைத்து அப்பா அவருடைய காயங்களை எல்லாம் கட்டி ஆண்டவரே நீர் அப்பா சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடு நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமான கர்த்தா இந்த தேசத்தை மறுபடியும் உமது சமூகத்தில் ஒப்புடுறோம் கர்த்தாவே. தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசன்னம் அப்பா இப்போது இருக்கிற சமாதானம் அப்பா நீடித்து இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளப்பா நிர்மூலமாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமையாம செலுத்துகிறோம். இப்போ இயேசு மூலம் கஞ்சி கேட்கும் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆமென். கர்த்தர் நல்லவர் ஆமென். ஹல்லேலூயா.
அருகாமையில் கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நடத்தினவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் சமீபமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் அதை கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஞான ஸ்நானத்திற்காக பேர் கொடுக்க விரும்புகிறவர்கள் பிரதர் குமார் அவர்களையும் பிரதர் பாபு அவர்களையும் அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞானஸ்நான வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது. சங்கிலி தொடர் ஜெபம் நாளைய தினத்திலிருந்து நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் ஆரம்பிக்க இருக்கிறது. நேரங்களை மாற்றவோ இல்லை பேர் இணைக்கவோ விரும்பினால் பிரதர் தினகரன் அவர்களையும் பிரதர் குமார் அவர்களையும் சிஸ்டர் பிரின்சி பாரி அவர்களையும் சிஸ்டர் புஷ்பா பெனட் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை வழக்கமான உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் 2 ஆராதனைகளிலும் பங்கேற்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த வார வியாழக்கிழமை நமக்கு இரவு அந்த வியாழக்கிழமை ஆராதனை இரவு ஜெபமாக நைட் ப்ரேயராக அதை அனுசரிக்க இருக்கிறோம். ஆகவே 8 மணிக்கு அந்த ஆராதனை ஆரம்பிக்கப்படும். 8:30 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஏசாயா 59 அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் இருக்கும். நீங்கள் ஜெபத்தோடு வந்து பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் நம்முடைய போதகர் அவர்கள் பிரயாணப்பட்டு அடுத்த வாரத்தில் கடந்து வர இருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய வழிப்பயணங்களை ஆசீர்வாதமாக்க கொடுக்கும்படியாக அவர்களை ஜெபத்தில் தாங்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டுமாய் கொடுத்த விடுதலைக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஞானமாய் நடந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். கண்களை மூடினவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் தேவ வார்த்தைக்காய் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இப்பொழுதும் கேட்க போகிறோம் உடைய வார்த்தைக்காய் வசனத்துக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. வார்த்தைகள் வரும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் மோசஸ் அவர்கள் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தியானிக்க ஆண்டவர் எனக்கு பாராட்டி இருக்கிற அவருடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் இரக்கத்திற்காய் தயவுக்காய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதனாலே கொடுக்கப்பட்டிருக்க தியானத்தின் வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாளின் செய்தியின் தலைப்பு பார்வைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். Faith beyond sight. இந்த தலைப்பை கொடுக்கப்பட்ட பொழுது நான் இங்கே இல்லை, வேறு ஒரு தேசத்திலே இருந்தேன். முதலாவது எனக்குள்ளே வந்தது, ஆண்டவரே ஏன் இந்த தலைப்பு எனக்கு என்று சொல்லி. தொடர்ந்து வந்த காரியங்கள், ஒரு சில காரியங்கள், நடந்திருந்த காரியங்கள், அதை தொடர்ந்து நடந்த காரியங்களை நினைக்கிற பொழுது நம்முடைய விசுவாசமே ஒரு ஆட்டம் கொண்டிருக்கிற நிலையிலே, அல்லது நம்ம விசுவாச வார்த்தைகளை சொல்லி அநேகரை தேற்றுகிற பொழுது, காரியங்கள் சரியாய் நடைபெறாத பொழுது, பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி நான் யோசித்தேன். தொடர்ந்து அதை தியானித்து கொண்டே இருந்தேன். தொடர்ந்து நம்ம சபையிலே வந்த செய்திகள், பாஸ்டர் எடுத்தது, பிரதர் துரை எடுத்தது, பிரதர் ரஸ்கின் எடுத்தது, எல்லாம் செய்திகளும் தொடர்ந்து அதை குறித்து ஆங்காங்கு தொட்டுக்கொண்டே இருந்தது. போன வாரத்திலே பிரதர் ரஸ்கின் எடுக்கிறப்போ இந்த ஆதார வசனத்தை அவர் குறிப்பிட்டார்கள். விசுவாசத்தின் வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே நடக்கிற காரியங்கள் வேறு விதமாய் போகிற பொழுது, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்லது செபித்து காத்திருக்கிற காரியங்கள் நடக்காமல் எதிர்பாராத காரியங்கள் வந்து விசுவாச வாழ்க்கையை குலைத்து போடுகிற பொழுது விசுவாசத்திலே ஒரு தடுமாற்றம் வருகிறது. அதுவும் நம்மை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிற காரியங்கள் அதிக தாக்கத்தை உண்டாக்கி விடுகிறது. ஆனால் உள்ளார்ந்த மனிதனிலே ஒரே ஒரு தெளிவு இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு கூட அவருடைய நேரத்திலே அவருடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பெரிய திட்டங்களை நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்கிற அந்த காரியங்கள்
தொடர்ந்து மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்து தொடர்ந்து இந்த காரியங்களை சிந்தித்தோம். அதே தியானிக்கிற பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அந்த காரியங்களை இன்றைக்கு நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அவரோடு கூட ஒருபடி கிட்டிச் சேர்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசத்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். மற்ற மதங்களைப் போல மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு 7 ஜென்மங்கள் உண்டு. ஒவ்வொரு ஜென்மத்திலும் நமக்கு என்ன கர்மா இருக்குதோ அதுக்கு ஏற்ற பிறவி என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரே ஒரு மனிதன் மரிப்பதும் நியாய தீர்ப்படைய அவன் எழுந்திருப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமை என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் கட்டளை. ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு பரலோகத்தை சென்று அடைவது என்பது நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சை. அதை தேடி ஓடுவது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் மேலான காரியம் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே மரணத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகிற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது மேலான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஓடுகிற பொழுது, இந்த விசுவாச வாழ்க்கையிலே நம்ம ஓடுகிற அந்த ஓட்டத்திலே நாம் பார்த்திராத காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவதற்கு நல்ல ஒரு முன் உதாரணம் ஆபிரகாம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிற பொழுது 12வது அதிகாரம் 1-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும்போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். நன்றாய் கவனித்து பாருங்கள். முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கீழ்ப்படிதல். ஆண்டவர் அழைக்கிறார். போகிற இடம் என்னவென்று தெரியாது. ஒரு தேசத்திலே இருக்கிறார். நீ புறப்பட்டு போ, 75 வயது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் இல்லை, ஆனால் பெரிய ஜாதியாக்குவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நானா இருந்திருந்தா, அல்லது ஒருவேளை நீங்களா இருந்த, ஆண்டவரே எங்கே போக சொல்லுகிறீர்? இந்த தேசத்திலே சுகமாக இருக்கிறேன், நல்ல வேலை தந்திருக்கிறீர், நல்ல சம்பாதித்தம் தந்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகள் நன்றாய் படிக்கிறார்கள் அல்லது நல்ல வேலையில் இருக்கிறார்கள். இப்போ கிளம்பி 75 வயசில் போக சொன்னால் எங்கே போகிறது? முதல்ல ஒரு தெளிவான ஒரு மேப்பை கொடுத்துருங்க. ஏன்னா இந்த காலத்தில் எப்படியாவது நம்ம என்ன கூகுள் மேப் இருக்குது அல்லது யாங்கோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஜிபிஎஸ் எல்லாம் போட்டு எங்கேயாவது போயிடலாம். அந்த காலத்தில் அதுவும் கிடையாது. ஆபிரகாம் புறப்பட்டு செல்கிறார். அப்படியே ஒரு கீழ்ப்படிதல். என்ன ஏது என்றெல்லாம் கேட்கவில்லை. லோத்தையும் கூட்டிக் கொண்டார், சாரலை கூட்டிக் கொண்டார், தேவையானவர்களை எடுத்துக்கொண்டார். அவர் நடக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை குறித்தான ஒரு நோக்கத்தை வைத்து, ஒரு திட்டத்தை வைத்து, ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்முடைய கீழ்ப்படிதல் எந்த நிலையிலே இருக்கிறது? அப்படியே கேட்டுக்கொள்கிறோமா? அல்லது அநேக காரியங்களை நம்முடைய ஞானத்திற்கு ஏற்றபடி அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு, ஆலோசனைகளை கேட்டு அதன் திட்டத்திற்கு நம்மை தயார் பண்ணி கொள்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் வருகிற பொழுது, அப்படியே கீழ்ப்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறி செல்ல முடியும்.
அப்படியே போகிறார். நான் ஒரு கதையைப் போல நான் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து வந்தால் நன்றாயிருக்கும். ஆனால் போகிற இடங்கள் என்ன என்று தெரியாது. ஆனால் புறப்பட்டு போய்விடுகிறார். 13வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். போகிற இடத்திலே அவர்கள் பெருகுகிறார்கள். பஞ்சம் வந்து விடுகிறது. அந்த தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது எகிப்துக்கு போய் விடுகிறார். முதல்ல எகிப்திலிருந்து தான் கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் அங்கே போகிறார்கள், எங்கே போகக்கூடாதோ அங்கேயே போய்விடுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிற ஒரு தேசம், அந்த எகிப்து தேசத்தை ஆண்டவர் அதிகம் விரும்புகிறாரா இல்லையா என்பது வேதம் சொல்லுகிறது. அவர்களை எந்த நிலைமையில வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே அவர்கள் போய் தங்குகிறார்கள். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். ஆண்டவர் வழி நடத்துகிற ஒரு தேசம் வேறு ஒரு தேசம். அப்படி வழி நடத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது எல்லாம் நேர்மாய் நம்ம விரும்புகிற பிரகாரமே இருக்கும் என்று சொல்ல முடியாது. அநேக பாடுகள் இருக்கும், உபத்திரங்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நடத்துகிற பாதையை விட்டு விலகி போய் ஓடிப்போய் விடக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் திரும்ப அவர்களை கொண்டு வருகிறார். லோத்தும் அவரும் வந்த பிறகாறு 2 பேருமே செல்வந்தர்கள், இருவருக்கும் ஆடு மாடுகள் இருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய மேய்ப்பர்களுக்கு இடையிலே பிரச்சனை வந்து விடுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், சரி நீ உனக்கு நன்மையானதை அல்லது எங்கு இருக்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். நன்ற பசுமையான இடத்தை தேடி ஓடுகிறார். அதனுடைய முடிவு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் வந்த இடத்திலே எங்கே சென்று பள்ளியிட்டு ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டாரோ அதே இடத்திலே அவர் தங்கி விடுகிறார். நினைத்து பாருங்கள், அநேக வேளைகளிலே பாடுகளும் உபத்திரங்களும் வருகிற பொழுது ஆண்டவர் நடத்துகிற வழியிலே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நான் அவர் சொல்லுகிறதை கேட்டு இருந்து விடுகிறோமா, அல்லது நம்முடைய கண்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற அல்லது பசுமையாய் தோன்றுகிற இடத்தை நோக்கி நீங்களும் நானும் ஓடுகிறோமா என்று நாம் நம்முடைய விசுவாசத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கீழ்ப்படிதல் இந்த நிலையிலே எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற காரியம் உங்களுக்கு தெரியும். 14வது அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த தேசத்திலே யுத்தம் வந்து விடுகிறது. ராஜாக்கள் வருகிறார்கள். லோத்தையும் அவருடைய மனைவியும் பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். தொடர்ந்து அவர் பிரிந்து போய் விட்டாரே என்று சொல்லி விட்டுவிடவில்லை. தொடர்ந்து போய் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வருகிற பொழுது அவர்கள் கொள்ளையாய் கொண்டு வந்த பொருளிலிருந்து எதையும் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். அவருக்கு தசமமாக கொடுக்கிறார். ஆனால் கொள்ளையாய் கொண்டு வந்த எந்த ஒரு பொருளையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு தெளிவுள்ளதாய் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே அந்த வயதிலும் நேர்த்தியாய் அவர் செயல்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு நிலை. நாம் விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிராத, நம்ம பார்த்து விசுவாசித்து நடக்காமல், நம்ம எதையும் பார்க்காமல் விசுவாசத்திலே நடக்கிற, நம்முடைய தரிசித்து அல்லது கண்டு இவைகள் தான் என்று தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே விசுவாசத்தை பற்றி கொண்டு நம்ம முன்னேறுகிற பொழுது கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியம். அநேக பாடுகள் உபத்திரங்கள் வரலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், மேடு பள்ளங்கள் இருக்கலாம், பஞ்சம் வரலாம், வறட்சி வரலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிந்து முன்னேறுவதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையில் நம்முடைய நிலை எந்த நிலைக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ட்ரஸ்ட் ஆன் காட்ஸ் வேர்ட், நம்ம அல்லது ட்ரஸ்ட் ஆன் காட் அவர் கொடுத்திருக்கிறதே. அப்போ விசுவாசம் என்றால் என்ன, ட்ரஸ்ட் என்றால் என்ன? ஃபெய்த் இஸ் a belief or conviction, whereas trust is an action or behavior. நமக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் இருந்தால் அதை செயலிலே காட்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு முன்னேறுகிறதிலே நம்ம செயல்பாட்டிலே காட்ட வேண்டும். விசுவாசத்தில் இருப்போம், ஆனால் நம்ம செயல்படுத்த மாட்டோம். அவருக்கு 75 வயது. ஆண்டவர் சொன்னார் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டார். இப்போ 16வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அவருக்கு 85 வயது. 10 வருடம் கடந்து விட்டது. வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. ஆனாலும் தேவனை விசுவாசிக்கிறார். ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்து விடுகிறது. சாராய் பார்த்தாங்க,
85 வயதாகிவிட்டது, 84, அந்த 85 வயது அவர்களுக்கும் வயதாகிவிட்டது, பிள்ளை இல்லை. சாராளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டார். நடந்தது என்ன? ஆகாரை மனைவியாய் கொண்டார். அதனுடைய முடிவு இன்று வரை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் இருந்து விட்டாரா என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் இங்கே பார்த்தால் சாராயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டார். கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, ஏன்னா கூட இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் குழப்பம் வந்துவிடும். ஆனால் அநேக வேளைகளிலே புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்வது நல்லது. அநேக ஆலோசனைகள் நம்மோடு கூட இருப்பவர்களோடு அல்லது நேசிக்கிறவர்களிடத்திலிருந்து வருகிற பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு, திட்டத்துக்கு விலகி ஓடுகிற மாதிரி வருகிற பொழுதெல்லாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆக்டிவாக இருப்பதற்கு காரணம். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிறோமா, அல்லது கூட இருப்பவர்கள் அல்லது நமக்கு விருப்பமானவர்கள், நம்ம இருதயத்துக்கு விருப்பமானவர்கள் சொல்கிறதை கேட்டு கீழ்ப்படிந்து விடுகிறோமா? அப்படி கீழ்ப்படுகிற பொழுது அதனுடைய விளைவை, அதனுடைய பலனை நீங்களும் நானும் மறுத்தாக வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ட்ரஸ்ட் எந்த நிலைமைக்கு இருக்கிறது, அந்த ஆக்ஷன் எந்த நிலைமைக்கு இருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14 to 26 வசனங்களை வாசிக்கிற பொழுது இப்படியா சொல்லுகிறது, கிரியில்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்ம கிரியையிலே காட்டாமல் நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம பரம கானானை அடைந்து விட முடியவே முடியாது. நம்ம கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் இருப்பது நல்லது, ஆனால் அது கிரியையிலே செயல்பட வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் செய்தார். ஒவ்வொரு நிலைகளிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அவர் வயதாய் இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையிலே, ஆண்டவர் காட்டுகிற வழியிலே, ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலே அவர் முன்னேறி கொண்டே இருந்தார். ஒருவேளை சாராயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொஞ்சம் தவறி இருந்தாலும் சரி செய்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு ஓடினார். அவர் நிமித்தம் இஸ்மவேலையும் அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவருடைய சந்ததி விளங்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்காக அவர் காத்திருந்தார். இன்றைக்கு அநேக வேளையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது அதை பிடித்து கொண்டு நாம் முன்னேறுகிற அந்த ஓட்டத்திலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அப்படியே கிரியை இல்லாமல் இருந்து விடுகிறோமா, அல்லது நம்ம கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்கிற அந்த காரியத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த 2 காரியங்களிலே நாம் எந்த இடத்திலாக குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்போ நமக்கு விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்குது, நம்ம செயல்படுகிறோம், விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறோம், நம்ம செயல்பாட்டிலே காட்டுகிறோம். நம்மளுடைய சுயபலத்தினால் செய்துவிட முடியுமா? அது முடியவே முடியாது. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு வயது 99 ஆகிவிட்டது. 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அவருக்கு 99 வயது. பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. சாராளின் கற்பம் செத்து விட்டது, இவருடைய சரீரம் செத்து விட்டது. அந்த நிலையிலே இருக்கிற ஒரு நிலை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாறுகிறவில்லை, அவர் மாறாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தின் பிள்ளையின் மூலமாகத்தான் உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். அது வாக்குத்தத்தை என்னவாய் கொடுத்திருக்கிறார்? நட்சத்திரங்களைப் போல அவருடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி, மணலைப் போல சந்ததி இருக்கும் என்று சொல்லி, எண்ணி முடியாத ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் வயதோ 99. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்களா? ஆனால் 3வது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாட் பை ஃப்ளஷ் பட் பை த ஸ்பிரிட். ஆவியினாலே எல்லாமாகும். ஆண்டவரால் கூடாது என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை. விசுவாச வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இதுதான் முடிவு என்று வந்துவிட்ட பொழுதும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருப்பார் என்று சொன்னால் அவர் நிறைவேற்றுகிறதுக்கு அவர் போதுமானவர், அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் அவருடைய மீது நோக்கமாக இருக்கிறது. நடந்தது என்ன? அவர் 100 வயதிலே ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கை மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியின் மகனை அவர் பெற்றெடுத்தார். இப்பொழுது பாருங்கள், சாராய்க்கு வயதாகி இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுக்கும் வயதாகி இருந்தது. ஆனால் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற பொழுது, விசுவாசத்தை செயல்படுத்துகிற பொழுது, சரீரம் செத்ததாய் இருந்தாலும் ஆவியானவருடைய துணை கொண்டு, ஆவியினை பலன் கொண்டு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
எந்த நிலையிலே நாம் இந்த பகுதிகளிலே இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். ஒருவேளை கடந்த காலங்களிலே எல்லா நிலைகளிலும் சோர்ந்து போய், ஆண்டவரே வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை, காலங்கள் கடந்து விட்டது என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய நேரத்திலே, அவருடைய வேலையிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒருவேளை நமக்கு பலன் இல்லை என்று சொல்ல நினைக்கலாம், அல்லது இதற்கு மேல் நம்மளால் முடியாது என்று சொல்லி நினைத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம விசுவாசிக்கிற, நம்ம நம்புகிற, நம்மை மீட்டெடுத்த நம்முடைய இரட்சகர் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு உண்டு. அப்படிப்பட்டவரை நம்ம நம்பி இருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்வார். அதோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடுகிறதா? அநேக வேளையிலே ஆசீர்வாதங்களை தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியிலே நாம் நின்று விட முடியாது. Be ready to sacrifice. அநேக வேளைகளிலே ஆண்டவர் ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சியிலே நாம் நின்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவருக்காய் அநேக காரியங்களை நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதிகாரம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1-16 வசனங்களை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஒரே ஏக சுதன், ஏக புத்திரனை எனக்காக நீ பலி செலுத்தி விடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் சாரா இடத்துல சொல்லவில்லை. ஆபிரகாம் ஒத்துக்கொள்கிறார். ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரியும், 100 வயதிலே பிள்ளையை கொடுத்தார், சரீரம் செத்திருந்த பொழுது பிள்ளையை கொடுத்தார், 75 வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணினார், 25 ஆண்டுகள் கடந்தாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். எந்த இடம் என்று தெரியாது, நடத்தி வந்தார், நடத்தின பாதைகளெல்லாம் போதுமானவராய் இருந்தார், குறைவு என்றும் வைக்கவில்லை. ஒருவேளை ஆங்காங்கு ட்ராக் மாறி இருந்தாலும் மீண்டும் மீட்டெடுத்து சரியான பாதையிலே நடத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு அவர் கேட்கிறதை நான் திரும்ப கொடுத்தாலும் மீண்டும் அவருக்கு உயிரோடு கூட தன் பிள்ளையை கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது அநேக காரியங்களை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யாராவது வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். 17-19 வரைக்கும் வாசிக்க முடியும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தன்னுடைய ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். நன்றாக கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுத்து மீண்டுமாக அவர் பெற்றுக்கொண்டார். நினைத்து பாருங்கள், மரித்தோர் உயிர்த்தெழுதற்கான காரியத்தை நிழலாட்டமாய் சொல்லப்படுகிற அந்த நிலைக்கு ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அநேக வேளைகளிலே நம்முடைய ஈசாக்குகளை பலிபீடத்திலே வைத்து விடுவதற்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம்? விசுவாச வாழ்க்கையில் ஓடுகிற பொழுது, விசுவாச ஓட்டத்திலே அநேக சமயங்களிலே நாம் ஈசாக்குகள் நமக்கு தடையாய் வந்துவிடக்கூடாது. ஒருவேளை ஈசாக்குகள் அநேக காரியங்கள் நம்ம விரும்புகிறது, நம்ம நேசிக்கிறது, விரும்பி ஆண்டவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை ஒருவேளை ஆண்டவர் தனக்காய் விட்டுவிடும்படி சொல்லுவார் என்று சொன்னால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி விட்டு விடுகிற பொழுதுதான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு நித்தியத்திற்கு சேருகிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக வேளைகளிலே இந்த இடத்திலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். 2வது ட்ரஸ்ட், நம்ம ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே விசுவாசத்தை செயல்படுத்துகிறது. 3வது காரியம் நாட் பை ஃப்ளஷ்,
பை ஸ்பிரிட், மாமிசத்தினாலே அல்ல ஆவியினாலே. நான்காவதாக, பி ரெடி டு சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களிலே நம்முடைய விசுவாச ஓட்டம் எந்த நிலையிலே இருக்கிறது? ஒருவேளை எங்காவது ஒரு இடத்திலே நீங்களும் நானும் குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே இந்த இடங்களை சரி செய்து கொள்வதற்கு எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் முடிப்பதற்கு முன்பதாக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4 9 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாணாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கிலினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்குமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஓடுகிற பொழுது நாம் இன்று பார்க்கிற இந்த காரியங்கள், காண்கிற காரியங்கள் எல்லாம் மாறி போகும். ஆனால் மாறாததாய் இருக்கிற இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இல்லை
ஹalleluya. நம்முடைய விசுவாசம் பார்வைக்கு அப்பாற்பட்ட விசுவாசமாய் காணப்பட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க இந்த தேகத்தில் நாங்கள் குடியிருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு குடியிருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவரே தைரியமாய் நடப்பதற்கு தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்க்கையில கீழ்ப்படுதலோடும் ஆண்டவரே உம்மை நம்புவதிலும் உம்மை ஆண்டவரே விசுவாசித்து நடப்பதிலும் ஆண்டவரே ஆவியிலே நடப்பதிலும் ஆண்டவரே ஹalleluya உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து நடப்பதிலும் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோமே ராஜா. ஹalleluya. கேட்ட வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் ஜெப விண்ணப்பங்களோடு ஆண்டவரே வேண்டுதல்களோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை தனிப்பட்ட நபர்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஹalleluya. இன்னும் உம்மை ஆண்டவரே கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா உம்மை பின்பற்ற தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோமே. விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் ஒருபடி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya.